இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஏன் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? சற்று விளைவை பார்க்கலாம். எப்பொழுதுமே நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் யெகோவா தீர்க்கதரிசி, அதாவது யெகோவா ஒரு தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து மனுபுத்திரன் என்று அழைத்தார். அப்படி என்றால் மனுஷகுமாரன் என்ற ஒரு பதமானது தீர்க்கதரிசிகளுடைய பெயரிலே இருக்கிறது. இந்த பதம் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இவர்கள் தங்கள் மேல் பூசிக்கொண்டவர்கள். காரணம் என்னவென்றால் அந்த நாட்களில் ரியல் ஆட்டுக்குட்டி, அதாவது தேவ ஆட்டுக்குட்டி கிடையாது. அதனாலே சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து தங்களுக்காக பலி கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தை பூசிக்கொண்டவர்கள் தான், அந்த இரத்தத்தின் கீழ் இவர்கள் இருப்பவர்கள் தான். அதனாலே இவர்கள் உயிர்த்தெழுதல் வர வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நீதி. அது தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, மனுஷகுமாரனாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இவர்களால் எழுந்து வர முடியாது. ஆனால் அக்காலத்துக்குரிய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்னவென்றால் உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உயிர்த்தெழ வேண்டும், மரித்தோர் இருந்து உயிர்த்தெழ வேண்டும், அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கள் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அறியாதவர்கள். ஏனென்றால் ரியல், அதாவது தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அறியாதவர்கள். அதனாலே தான் பிரியமானவர்களே, எந்த ஒரு தீர்க்கதரிசிகளுக்கும் கிறிஸ்து என்ற பதத்தை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இந்த நாளிலும் கூட கவனிங்கள், அதே பாணியில் அதே ஆவிதான் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கவனிங்கள் பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவே தன்னை மனுஷகுமாரனாகி என்னைன்னு தான் கேட்டார் அவர். ஏனென்றால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு தெரியும் அது. ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் தான் அவர் சொல்கிறார், ரத்தம் மாமிசம் வெளிப்படுத்தவில்லை, உனக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினால் பரலோகத்தினுடைய திறவுகோலை உனக்கு தருவேன், இதுதான் உண்மையான சத்தியம் என்று அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதனால் பிரியமான தேவ ஜனமே, வேதத்தில் அநேக ரகசியங்கள் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். அடுத்த ஒரு செய்தியில் உன்னை சந்திப்போம்.